மேன்மிகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். என இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு எனும் திருமூலரின் வாக்கினை மனதிலே பணிந்து, அமிழ்தினம் இனிதாய் அழகிய மொழியாய் எத்திக்கும் மணக்கும் தித்திக்கும் தமிழாய் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழாகிய அன்னை தமிழையும் பணிந்தவனாக என்னை இந்த உலகத்திற்கு தந்த அன்னை தந்தையினுடைய ஆசைகளோடும் எனக்கு குருவானவர்களாக இருந்து என்னை வழிநடத்திய குருமார்களினுடைய நல்லாசையோடும் முதாகரத்த மோதகம் சதாபிமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசிலோக ரட்சகம் அநாயகைக நாயகம் விநாசி தேவதைத்தியகம் நதாசுபாசு நாசகம் நவாமிதம் விநாயகம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. எல்லா காரியங்களிலும் எல்லா பூசைகளிலும் முதன்மையானவராக கருதப்படக்கூடிய விநாயக பெருமானுடைய வாதார விந்தங்களை பணிந்தவனாக இந்த பாண்டியூரிலே பன்னெடும் காலமாக நூற்றாண்டுகள் கடந்தும் அருளாசி புரியக்கூடிய திரௌபதி தாயினுடைய வரலாறு என்பது மிகப்பெரியது. அந்த அம்மனினுடைய அடிகளை பணிந்து இந்த இடத்திலே ஒரு சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக அம்மனினுடைய அருள் கிடைத்ததற்காக வணங்கியவனாக இந்த ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினர், அதே போல இந்த ஆலயத்தோடு இணைந்து நிற்கக்கூடிய இந்த இளைஞர் மன்றத்தினர், ஆலயத்தினுடைய குருமார் அனைவருடைய அன்பையும் வேண்டி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சொற்பொழிவை கேட்கக்கூடிய பக்த அடியார்கள் இந்த ஆலயத்துக்கு வர முடியவில்லை அப்படின்னு சொன்னாலும் வீடுகளிலிருந்தோ வீதிகளிலிருந்தோ கொஞ்சம் காது கொடுத்து கேட்கக்கூடிய உறவுகள் எல்லோருக்குமே இந்த நேரத்தில் அன்பான வணக்கம். சொற்பொழிவு ஏன் அவசியம் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எங்களுடைய ஈழத்திருநாட்டை பொறுத்தவரையில் 4 சமயங்கள் இருக்கிறது. இந்த 4 சமயங்களிலும் மிகவும் பழமையானது அல்லது தொடக்கம் என்பதை அறியாதது, யாரால் உருவாக்கப்பட்டது என்று ஒரு வரையறை செய்ய முடியாத எங்களுடைய சமயம். இந்த சமயத்திலே நாங்கள் இந்த பூசை வழிபாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது 100க்கு 100% நாங்கள் கொடுக்கிறோம். ஆனால் எங்களுடைய சமயத்தை பற்றியும் எங்களுடைய மதத்தை பற்றியும் அந்த வழிபாட்டினுடைய முறைகளினுடைய தத்துவங்களை பற்றியும் எத்தனை பேர் முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று கேட்டால் அதிலே நாங்கள் பின்தங்கி நிற்கிறோம் மாற்று சமயங்களோடு ஒப்பிடுகின்ற போது. அதற்கு காரணம், இந்த பூசை வழிபாடுகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்துக்கு ஈடாக மாற்று சமயத்தவர்கள் அவர்களுடைய மதம் சார்ந்த போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையில் எந்த விடயத்துக்கு விளக்கம் கேட்டாலும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எங்களிடம் கேட்டால் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள், நாங்கள் அதனை செய்கிறோம். எங்களுடைய பரம்பரையாக செய்தார்கள், அதனை நாங்கள் செய்கிறோம். ஆனால் அதிலே ஆழத்தை தேடுபவர்களாக நாங்கள் இல்லாதது எங்களுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய வேதனைப்பட வேண்டிய ஒரு விடயம். எனவே அந்த ஆழத்தை தேட வைப்பதற்காகத்தான் இந்த சொற்பொழிவுகளை ஆலயங்கள் தோறும் செய்கிறோம். இன்றைய இந்த 4ஆம் நாளிலே திரௌபதி தாயாரினுடைய பாதடியிலே இருந்து சில வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதிலும் ஒரு அழகான தலைப்பு, கர்ணனினுடைய கொடையும் ஆலய வழிபாட்டினுடைய அறமும் என்கின்ற தலைப்பு. இந்த மகாபாரதம் என்கின்ற அரிய நூல், இந்த நூல் தத்துவங்களையும் இலக்கியங்களையும் விஞ்ஞானத்தையும் எங்களுடைய பாரம்பரிய சிந்தனைகளையும் அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் மிகப்பெரிய வரலாறுகளை வாழ்வியலை எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதிலே நாங்கள் இந்த ஆலயத்திலே வைத்து வணங்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களாக பார்க்கப்படக்கூடிய அந்த தேவர்களும் ஒவ்வொரு விதத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தை புரிய வைக்கிறார்கள். அப்படி இந்த குடைக்கு வள்ளல் தனத்துக்கு பெயர் போன ஒருவராகத்தான் இந்த கர்ணன் இருந்திருக்கிறார். நாங்கள் அவரை துரியோதனனுடைய நண்பனாக, துரியோதனனுக்கு துணை நின்றவனாக, ஒரு துரோகியாக பார்த்தாலும் அவருடைய அந்த கொடை வள்ளல் தன்மைக்கு முன்னால் எத்தனை பக்தி இருந்தாலும் அவையெல்லாம் தோற்றுவிடும் என்ற அளவிற்கு அவன் உயிர் வாழ்ந்திருக்கிறான். அந்த கொடை இன்று வரையில் அவனுடைய பெயரை, அவனுடைய புகழை எங்களுடைய மனதிலே வைத்திருக்கிறது. அவனும் அதற்குத்தான் ஆசைப்பட்டான். இந்த மகாபாரதத்திலே தொடங்குகின்ற போது கர்ணன் ஏற்கனவே லக்குணமையா பேசுகின்ற போது சொன்ன விஷயம்தான்,
கர்ணபிரானை குந்தி தேவி சூரிய பகவானுக்கு பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்த பிறகு இந்த ஊர்க்கதைகள் ஊர்வாய்கள் என்ன பேசுமோ என்று சொல்லி நாங்கள் இப்போது பயப்படுகின்ற மாதிரியே அந்த காலத்திலும் குந்தி தேவி பயந்தாள். 14 வயதிலே திருமணம் முடிக்கவில்லை, ஒரு மகனாக பிறந்து விட்டான். அந்த கர்ணனை நான் என்ன செய்வது, இந்த ஊர் பேசக்கூடிய விஷயங்களை நான் எப்படி பொறுப்பது என்கின்ற ஒரு கேள்வி அவருக்கு இருந்தது. அதனால் ஒரு மரப்பெட்டியிலே வைத்து ஆற்றிலே ஓடக்கூடிய நீரிலே அந்த கர்ணனை விடுகிறான். அப்படி விட்டபோது யாரோ ஒருவர் அந்த கர்ணனை வளர்த்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் அந்த தாய் பாசத்தோடும் தன்னுடைய சமூகத்தை நினைத்து தன்னுடைய ஊரை நினைத்து அவள் அந்த வேலையை செய்கிறாள். அதுபோலவே அந்த கர்ணனுடைய பெட்டியை மிதந்து வருகின்ற போது காணக்கூடியவர் நீரோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேரோட்டி. அந்த தேரோட்டி தான் அதிரன் என்று சொல்பவர். எனவே அவர் நீண்ட காலமாக குழந்தை இல்லாது குழந்தை பாக்கியத்தை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு தம்பதிகள். அந்த இருவரும், ராதாவும் சரி அதிரனும் சரி, அன்பு கொண்டவர்களாக அந்த தெய்வ குழந்தையை வளர்க்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த மிதந்து வந்த பெட்டியை பார்த்த போதே நினைத்த விடயம், இது சாதாரண குழந்தை கிடையாது, ஒரு அரச வம்சத்திலுடைய குழந்தையாக இருக்க வேண்டும், ஆனால் யாருடைய குழந்தை என்பது தெரியாது என்று சொல்லி நினைக்கிறான். அப்போது பிறந்த போதே கர்ணன் துயரங்களை அனுபவிக்கிறான். தாய் தந்தை யார் என்று தெரியாது. ஆனாலும் கூட அவனுடைய அந்த தூய்மையும் நேர்மையும் சரியாகவே வளர்க்கப்படுகிறது. தன்னுடைய தந்தைக்கு துணையாக இருப்பான், ஒரு தேரோட்டியாக வருவான் என்று நினைத்த போது, இல்லை, எனக்கு வில்வித்தை தான் மிக பிடித்தது என்று சொல்லி அந்த வில்வித்தைக்குள்ளே செல்கிறான். அந்த வில்வித்தைக்கு செல்கின்ற போது அந்த வில்வித்தையை கற்றுக் கொடுப்பதற்கு பலரும் மறுக்கிறார்கள். குறிப்பாக துரோணர் மிகப்பெரிய ஒரு ஆசானாக இருக்கிறார். இப்போது நாங்கள் ஒரு பரீட்சையில் வெற்றி பெறணுமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரை தேடி போனால் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி, துரோணரை சந்தித்தால் துரோணரிடம் பயின்றால் நான் வெற்றி பெறுவேன் என்ற நிலை இருக்கின்ற போது அவரை தேடி போகின்ற போது அங்கு சொல்லப்படுகின்ற விடயம், நான் பயிற்றுவிப்பது எல்லோருமே அரச குலத்தை சார்ந்தவர்கள், நீ அரச குலத்தவன் கிடையாது என்று சொல்லி தாழ்ந்த குலமாக சித்தரிக்கப்பட்டு அவன் அந்த இடத்தில் விரட்டப்படுகிறான். அந்த இடத்திலே அவன் இறந்து போகிறான். அதற்கு அடுத்தபடியாக அவன் செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் அவன் மீது ஒரு தேரோட்டியினுடைய மகனாக இருப்பதனால் காழ்ப்புணர்ச்சி அதிகரிக்கிறது. எனவே அவன் அந்த இடத்தில் ஒரு தூயவனாக இருந்த போதிலும் தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தும் கூட எனக்கு பிடித்ததை செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு மன கிலேசம் அவனுக்கு உண்டாகிறது. அப்படி இருக்கையில் தான் அவன் தேடி செல்லக்கூடியவர் அவர் துரோணருக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவராக இருக்கிறார். எனவே அவரிடம் சென்று இந்த வில்வித்தையை அவன் கற்றுக்கொள்கிறான். அந்த வில்வித்தையை பரசுராமர் அவருக்கு கற்றுக் கொடுக்க மிகச்சிறந்த ஒரு வில்லாளனாக தன்னை நிர்ணயப்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கையில் ஒரு வில்வித்தையில் கற்றுத்தீர்ந்த விடயங்களை எல்லாம் நல்லதுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தாலும் அவன் பல இடங்களில் தோற்று போகிறான். அதிலே திரௌபதியினுடைய சுயம்பரத்தில் கூட அவன் தோற்று போகிறான். அந்த இடத்திலே தான் அரச குலத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மாயை அந்த இடத்தில் புகுத்தப்படுகின்ற போது துரியோதனன் அவனை நண்பனாக இணைத்துக் கொள்கிறான். அவனுக்கு ஒரு அரசையும் கொடுக்கிறான். அவனை அரசனாக்கி பார்த்து மகிழ்கிறான். இப்படி எல்லா இடத்திலும் துவண்டு போன ஒருவனுக்கு யாராவது தோள் கொடுத்தால் அவனை எப்போதும் தோழனாக நினைத்து அந்த நட்புக்கு துணையாக என்றும் நன்றி கடனாக இருக்க வேண்டும் என்பதனிலே வாழ்ந்து காட்டியவன் தான் கர்ணன். தீயவனோடு நின்றாலும் கூட அவன் தூயவனாகத்தான் இருந்தான். காரணம், அந்த நட்புக்கு இலக்கணமான துரியோதனனை அவன் மறந்து விடவில்லை. அவனுக்காகவே கடைசியில் போர்க்களத்தில் மாண்டு போனான். இப்படி இருந்த இந்த துரியோதனனோடு இணைந்திருந்தும் கூட அவனுடைய தன்மை என்பது மீளாத ஒன்றாக தொடர்ந்து கொண்டிருந்தது. மிக முக்கியமாக இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், உண்மையில் அவனுடைய கொடை எப்படி சிறந்தது என்று சொல்லி பார்த்தால், மழை கொடுக்கும் கொடையோ 2 மாதங்கள், பயிர் கொடுக்கும் கொடையோ 3 மாதங்கள், பசு கொடுக்கும் கொடையோ 4 மாதங்கள். ஆனால் இந்த கர்ணன் கொடுக்கும் கொடையோ மாதத்தாலோ வருடத்தாலோ அளவிட முடியாதது. அவன் வாழ்நாள் முழுவதும் கொடையாளியாகவே இருந்து மடிந்தான். அதற்கு சான்றாக பாவலர்கள் நடந்து நடந்து அவர்களுடைய கால்கள் எல்லாம் சிவந்ததுவாம். அதுபோல ஞானிகள் அவர்கள் ஞானத்துக்காக பொன்பொருள் வேண்டி அவர்களுடைய நெஞ்சமெல்லாம் சிவந்ததுவாம். ஆனால் இந்த கர்ணபிரான் அவனுடைய கொடுக்கக்கூடிய அந்த வள்ளல் தன்மையினால்
கொடுத்து கொடுத்தே அவனுடைய கரம் சிவந்து போனது என்று சொல்லி சொல்கிறார்கள். அந்த அளவில் கொடுப்பதில் வல்லவனாக அந்த கர்ணன் திகழ்ந்திருக்கிறான். இதிலே மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், அவனுடைய பிறப்பிலே மிக முக்கியமாக 2 விஷயத்தை பெற்றிருந்தான். அதனால் தான் அவன் ஒரு தெய்வ குழந்தையாக பார்க்கப்பட்டான். ஒன்று, காதிலே குண்டலமும் கவசமும் அவனோடு பிறந்ததாக இருந்தது. அந்த ஒட்டி பிறந்த கவசம் இருக்கும் வரையில் அவனை யாரும் அழிக்க முடியாது என்று சொல்லி நிலை இருந்த போது அதனை இந்திரன் ஒரு அந்தணர் வடிவிலே மாறுவேடத்திலே வந்து கேட்கிறார், இந்த கவசத்தை எனக்கு தந்தரள வேண்டும் என்று சொல்லி. அப்போது கூட சூரிய பகவான் எச்சரிக்கிறார், தன்னுடைய புதல்வனுக்கு கர்ணனுக்கு எச்சரிக்கிறார், வந்திருப்பது வேறு யாரும் அல்ல, இந்திர பகவான். அவர் உன்னிடம் வாங்கி செல்ல வந்திருப்பது உன்னோடு ஒட்டி பிறந்த அந்த கவசம் குண்டலம் 2ஐயும். அதை நீ கொடுத்து விட்டால் உன்னுடைய உயிர் போய்விடும் என்று சொல்கின்ற போதும் கூட தன்னுடைய தந்தையினுடைய அந்த பேச்சையும் கேட்காமல் கொடுக்கின்ற அந்த வள்ளல் தன்மை மாறிவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிர் பறிபட்டாலும் கூட, பறிபட போகிறது என்று தெரிந்தும் கூட அந்த கொடுக்கக்கூடிய கொடையை கொடுத்து கொண்டே இருந்தான். எனவே அப்படியான அந்த கர்ணனை இன்று வரையில் நாங்கள் கொடையாளியாக பார்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், அவன் கொடை மெய்சிலிருக்கத்தக்கதாக இருந்திருக்கிறது. கடைசியாக அவன் தனக்கு பிறந்த மகன் என்பதை குந்தி தேவி அறிந்து கொள்கிறார். அப்போது கூட தன்னுடைய மகனை பார்க்க வருகின்ற குந்தி தேவியிடம் நீண்ட காலத்துக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னை காண வந்த தாய் என்கின்ற போது அன்பினால் ஓடி வந்திருக்கிறாள் என்று நினைத்து கேட்கின்ற போது குந்தி கேட்கின்ற விடயம், தன்னுடைய மகன்மாரை நீ கொல்லக்கூடாது என்கின்ற ஒரு வேண்டுதல் வைக்கப்படுகிறது. எனவே அந்த வரத்தை கூட அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் கடைசியாக கர்ணன் கேட்ட வரம் 2. நான் இந்த போரில் தோற்கிறேனோ வெல்கிறேனோ நான் அவர்களுடைய தமையன் என்பதை அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்ததாக நான் ஒருவேளை இந்த போரிலே இறந்து போனால் இந்த தாய்மடியிலே நான் இறக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அவருக்கு அவருடைய இறப்பு பற்றி தெரிந்திருந்தது. அவர் இறக்கப் போகிறார். காரணம், விஷ்ணு பகவான் அர்ஜுனனோடு தேரிலே இருக்கிறார். அவர் இருக்கின்ற பக்கத்திலே வெற்றி நிச்சயம் என்பது தெரிந்தும் கூட அவர் அவருடைய உயிரையும் துச்சமாக மதித்து அந்த இடத்தை கொடுக்கிறார். காரணம், அவருடைய அந்த வள்ளல் தன்மை, உயிர் பிரிந்தாலும் கூட பரவாயில்லை, என்னுடைய நிலை மாறக்கூடாது, என்னுடைய இந்த தன்மை மாறக்கூடாது என்பதிலே அவர் உணர்ச்சிகரமாக இருந்திருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் சான்று. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஆலய வழிபாட்டில் எப்படி தொடர்பு வருகிறது என்று சொல்லி பார்க்க வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த கர்ணனை பற்றி நாங்கள் பேச போனால் நிறைய விஷயங்களை பேசலாம். அவருடைய வரலாறிலே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நிறைய விடயங்களை சொல்லலாம். இவை எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து பார்க்கின்ற போது அந்த காலம் முதல் இந்த காலம் வரையில் நிறைய விடயங்களை அதிலே புகுத்தி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் என்கின்ற மமதை வந்துவிட்டால், ஆணவம் வந்துவிட்டால் இந்த உலகத்திலே யாரும் நிலையாக வாழ முடியாது. இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்திருக்கக்கூடிய இறைவனை அடைவதற்கான அந்த வழியை கூட எங்களுக்கு எட்ட முடியாது என்கின்ற விஷயத்தை அந்த காட்சிகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய கண்களிலே கொண்டு வந்து சேர்க்கும். உதாரணமாக துரோணரிடம் செல்கின்ற போது, கர்ணன் கேட்கின்ற போது, அவர் தன்னால் முடியாது என்று விரட்டி அடிக்கப்படுகின்ற போது கூட தன்னை விட வேறு யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார் என்கின்ற ஒரு நிலை அந்த இடத்திலே ஆணவமாக இருந்தது துரோணரிடம். ஆனால் அதனை தாண்டி அவன் மிகப்பெரிய இடத்திலே வில்வித்தையில் அவனை யாராலும் அசைக்க முடியாது என்ற இடத்தில் வந்து நின்றான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவனுடைய முயற்சி, அந்த தன்னம்பிக்கை. அவனிடம் எத்தனை வரங்கள் இருந்தாலும், எத்தனை அதிசயங்கள் இருந்தாலும் அதை தாண்டி அவனுடைய தன்னம்பிக்கை அந்த இடத்திலே இருந்தது. இதுபோலதான் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பல பேரை சூழ்ச்சி செய்து வீழ்த்த நினைக்கிறோம். மிக முக்கியமாக இந்த ஆலய வழிபாடுகளிலே முன்னொரு காலத்திலே அறம் என்கின்ற விடயம் நிறைந்திருந்தது. அந்த அறம் என்பது ஆலயத்தினூடாக அந்த ஊர் மக்களை வாழ வைப்பது, அந்த ஊர் மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது. வழிபாட்டிடம் என்பதை தாண்டி ஆலயங்கள் வழிகாட்டும் இடங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சமயத்திலே இருந்து வந்த மரம். ஆனால் இன்று கவலைக்குரிய விஷயம், நிறைய ஆலயங்களிலே அந்த நிலை மாறி போயிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய விடயம், ஆலயத்திற்காக மக்கள் என்பது தானே ஒழிய மக்களுக்காக அந்த ஆலயம் என்கின்ற நிலை பல இடங்களிலும் மாறிவிட்டது. மிக முக்கியமாக நாங்கள் ஆடம்பரங்களை விரும்பக்கூடிய, சுகபோக வாழ்க்கை நடத்தக்கூடிய இந்த காலகட்டத்திலே
அந்த ஆடம்பரங்களோடு தான் இந்த ஆண்டவனையும் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த ஆலய வழிபாட்டிலும் ஆடம்பரங்கள் தான் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர நாங்கள் அதனூடாக எத்தனை குடும்பங்களை, எத்தனை பக்தர்களை வாழ வைக்கிறோம் என்பது கேள்வி. மிக முக்கியமாக ஏழை எளிய மக்கள் எங்களுடைய சமயத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிலே கர்ணன் நிறைந்து நிற்கிறான். காரணம், கிருஷ்ணர் அருச்சுனனிடம் கர்ணன் உன்னை விட சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னபோது எப்படி அவன் சிறந்தவனாக இருக்க முடியும் என்று சொல்லி அர்ஜுனன் கேட்டபோது அங்கே தெரிகிற 2 மலைகளும் தங்கம் மலைகள், அவற்றை நீ உன்னுடைய ஊர் மக்களுக்கு சமனாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது அர்ஜுனனும் அவனோடு இணைந்தவர்களும் செய்யக்கூடிய விஷயம், அவர்களுடைய கரங்களால் எடுத்து கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கொடுப்பதிலே தயக்கமில்லை, கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் விரும்பியதைத்தான் கொடுத்தார்களே தவிர தேவைக்கு ஏற்றதை தேவையானவர்களிடம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த இடத்திலே கர்ணன் செய்யக்கூடியது, யாருக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊர் மக்களிடமே அதை கொடுத்து விட்டான். அந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு தேவையானதை எடுத்து பிரித்து கொண்டார்கள். காரணம், அங்கே கர்ணனுக்கு அந்த பொன்பொருள் மீது ஆசை வரவில்லை. அவன் எப்போதும் கொடுத்து கொடுத்து குறைந்தவனாகவே இருந்தான். அவன் அதனாலே இன்று மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வள்ளலாக. அதுபோலதான் ஆலயங்களும் இருக்க வேண்டும். ஆலயங்களிலே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளிலே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் ஒவ்வொரு விஞ்ஞானங்கள் புதைந்து இருக்கிறது. அந்த விஞ்ஞானங்கள் ஊடாக நாங்கள் எங்களுடைய இளைய சந்ததியை இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு இதற்காகத்தான் என்று சொல்லி வளர்க்க வேண்டும். அவர்களை இந்த ஆலய வழிபாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களாக மாற்ற வேண்டும். அதை விடுத்து இது வழக்கம், இது சம்பிரதாயம், இப்படித்தான் நடக்கும், இது ஏன் என்று நீ கேட்கக்கூடாது, இதை பின்பற்று என்று சொன்னால், எங்களுடைய காலத்தில் அல்லது எங்களுக்கு முன்பட்டவர்கள் ஆசிரியர்களோ சரி பெற்றோர்களோ சரி சொன்னதை நாங்கள் ஏன் என்று கேட்டது கிடையாது, செய்தோம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகள் எந்த விடயமாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் பொருள் கூற வேண்டும். ஏன், எதற்கு என்ற காரணத்தை சொல்லி அதனை தெளிவாக அவர்களுக்கு விளக்குவீர்களாக இருந்தால் அவர்கள் அதன் வழி நடப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை விடுத்து நீங்களும் அதிலே பூசி மெழுகி மறைத்து இது எதற்காக என்று தெரியாமல், நீங்களும் தெரிந்து கொள்ளாமல் அவர்களையும் தெரிந்து கொள்ளாமல் ஒரு மாயைக்குள் வீழ்த்துவதாக இந்த வழிபாடு இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இனிவரும் காலங்களில் கேட்கப் போவதில்லை என்பதற்கு சான்றாக தற்கால இளைஞர்கள், இளம் சந்ததி இருக்கிறது. எனவே அதற்கு மாற்றாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எத்தனையோ மாற்றங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நல்ல மாற்றங்களை எங்களுடைய சமயத்தில் விதைப்பதற்கு மட்டும் நாங்கள் தயங்குகிறோம். அதற்கான இடத்தை கொடுப்பதற்கு மட்டும் நாங்கள் தயங்குகிறோம். இது மாற்றப்பட வேண்டும். மனதிலிருந்து இந்த ஆலயத்திலே நாங்கள் நான் என்கின்ற ஆணவம் இருக்குமாக இருந்தால் இறைவனை வழிபட்டும் கூட அந்த இறை பாக்கியம் அல்லது இறைவனை அடைவதற்கான அந்த முயற்சி பலனில்லாமல் போய்விடும். எனவே ஆலயங்களிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களிலே எத்தனை விஞ்ஞானம் புதைந்திருந்தாலும் அந்த விஞ்ஞானங்களை எங்களுடைய பக்தர்களுக்கு, எங்களுடைய அடியவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் சரியாக செய்வோமாக இருந்தால் இந்த ஆலயம் அல்ல, எந்த ஆலயமாக இருந்தாலும், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் எங்களுடைய சமயத்தையும் எங்களுடைய மதம் சார்ந்தவர்களையும் யாரும் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் அதனை செய்ய தவறியதன் காரணமாக இன்று எங்களை பல பேர் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மதமாற்றம் என்கின்ற பெயரிலே பல பேர் எங்களுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு யார் காரணம் என்று கேட்டால் வேறு யாரையும் நாங்கள் கை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்களே தான் அதற்கு காரணம். எனவே எங்கள் மனநிலை மாற வேண்டும். எங்கள் மனநிலையில் இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நிலைமை மாற வேண்டும். யாருக்கு எது தேவை என்று கேட்டு அறிந்து உணர்ந்து கொடுக்கக்கூடிய நிலைமையை ஆலயங்களும் கொண்டு வர வேண்டும். நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அறம் என்று சொன்னால் பொன்னை பொருளை கொடுத்தால் தான் அது அறம் என்று நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எங்களிடம் இருக்கிறது, இன்னொருவரிடம் இல்லை, அவருக்கு அது தேவையாக இருக்கிறது என்று சொன்னால் அதை எங்களால் முடிந்தவரை கொடுத்து உதவி அவரை வாழ்விப்போமாக இருந்தால் அது மிகப்பெரிய அறம். ஒருவர் பசித்து வருகின்ற போது அந்த பசியிலே அவருக்கு ஒரு பிடி உணவு கொடுத்தால் அதை விட அறம் பெரியது கிடையாது. அந்த இடத்தில் நீ பொன்னை பொருளை கொடுத்து அவனால் உண்ண முடியாது. அவருக்கு என்ன தேவையோ அந்த இடத்தில் அதை கொடுத்தால் அதுதான் அறமாக மாறும். அப்படியான அறத்தை ஆலயங்கள் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக எங்களுடைய சமயத்திலே வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. அந்த குடும்பங்களை ஆலயங்கள், ஆலய பரிபாலன சபையினர் கொஞ்சம் கண்விழித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கான ஒரு மாற்றத்தை விதைக்க வேண்டும். எங்களுடைய ஆடம்பர வழிபாடுகளிலும்
அவர்களுக்காக ஒரு மாற்றம் விதையாக மாறுமாக இருந்தால் அந்த விருட்சம் மிகப்பெரிய மதமாற்றம் என்கின்ற நோயை இல்லாமல் ஒழிக்கும் என்கின்ற மனநிலை எங்கள் எல்லோருக்கும் பிறக்க வேண்டும். எனவே இந்த இடத்திலே கர்ணனினுடைய கொடை, அந்த கொடையோடு சம்பந்தப்படுத்தி ஆலயத்தினுடைய அறம் எப்படி இருக்கிறது, அந்த ஆலயத்தினுடைய அறத்தினூடாக எத்தனை குடும்பங்கள் வாழ்விக்கப்பட வேண்டும், அதனூடாக எங்களுடைய சமயத்தினுடைய வழிபாடுகளும் பாரம்பரிய மரபுகளும் மாறாமல் பேணப்பட வேண்டும் என்பதை ஓரளவுக்கு முடிந்த வரையில் சின்ன ஒரு விதையாக தூவி விட்டிருக்கிறேன். இதில் நிறைய பேர் யாரோ ஒருத்தன் வந்து பேசுகிறான், அவன் பாட்டுக்கு பேசிட்டு போகட்டும், மைக் கிடைச்சிட்டு கத்தாம போறதில்ல அப்படின்னு வந்திருக்கிறான், பேசட்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருப்பீர்கள். அதுபோல அந்த நாடகம் சரியான கட்டத்தில் போயிட்டு இருக்கு. இந்த நாடகம் பார்க்கும் போதுதான் இவர் பேசணுமான்னு சொல்லி தொலைக்காட்சியோட சத்தத்தை கூட்டி வச்சு கேட்கக்கூடியவர்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. உண்மையில் கிரகிக்கக்கூடிய தன்மை, கேட்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு எவ்வளவு தூரம் வருகிறதோ அந்த ஆற்றலூடாக நாங்கள் மற்றவர்களை மதிப்பதற்கும் சரி, எங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் சரி, எங்களுடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்வதற்கும் சரி, இந்த இறை வழிபாட்டில் எங்களை நேரான வழியிலே செலுத்தி இறைவனை அடைவதற்கான முயற்சியிலே செல்வதற்கும் சரி வழிவகுக்கும். எனவே இங்கு எல்லோரும் எல்லாம் தெரிந்தவர்கள் கிடையாது, எல்லோரும் எல்லாம் அறிந்தவர்கள் கிடையாது. தெரிந்ததை தெரியாதவர்களிடம் சொல்வோம், தெரியாதவற்றை தேடி படிப்போம். எங்கள் சமயத்திலே இருக்கக்கூடிய ஆழமான வேரை நோக்கி நாங்கள் ஓடுவோம். அந்த வேர்தான் எங்களுடைய சமயத்தை இன்னும் நூற்றாண்டு காலம் வாழ வைக்கும். இந்த சமயத்தில் பிறந்தவனாக நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும். எங்களுக்கு பெரிய கட்டுப்பாடுகள் கிடையாது, பெரிய விதிமுறைகள் கிடையாது. சுதந்திரம் மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய சமயம் நீடித்து நிலை பெற்று வாழும். அதற்கு எங்களுடைய இளைய சந்ததியும் கைகூர்த்து வரும். எனவே எங்களுடைய பாரம்பரிய சடங்குகளாக இருக்கட்டும், ஆலய வழிபாட்டிலே இருக்கக்கூடிய உற்சவ காலத்திலே நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமான தெளிவுகளை எங்களுடைய ஆலயங்கள் இளையவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அந்த தெளிவுகளூடாக அவர்கள் எங்கள் மதத்தோடு ஒட்டி வர வேண்டும் என்ற ஒரு அன்பான சிந்தனை இந்த இடத்திலே விதைத்து, இந்த இடத்திலே ஒரு அரை மணி நேரம் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே மிக முக்கியமாக இந்த ஆலயத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதே இந்த திரௌபதி அம்மனுடைய அருளாக பார்க்கிறேன். கடந்த வருடமும் இதே இடத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. கடந்த வருடத்திலும் தர்மம் பற்றிய ஒரு சில சிந்தனைகளை விதைத்தேன். அதுபோல இந்த இடத்திலே அறம் பற்றிய சில சிந்தனைகள் பற்றி கொஞ்சம் கர்ணனோடு தொடர்புபடுத்தி சொல்லியிருக்கிறேன். எனவே ஈழத்திலே மிக முக்கியமான ஆலயங்களில் ஒன்று தாதன் என்கின்ற மாமுனியால் கொண்டு வரப்பட்டு நூற்றாண்டு காலமாக பழமை மாறாமல் பேணப்படக்கூடிய ஒரு ஆலயம். இந்த வழிபாட்டு முறைகளிலே ஒரு மதிப்பு இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய தீக்குழியிலே விசேடம் இருக்கிறது. ஈழத்திலே இருக்கக்கூடிய தீக்குழிகளிலே மிக நீளமான தீக்குழியாக இருப்பது, அது மட்டுமல்லாமல் 2 தீக்குழிகள் மாறி மாறி வெட்டப்படுகின்ற ஒரு நிலையும் இருக்கிறது. எனவே இப்படியான ஆச்சரியங்கள், அபூர்வங்கள் நிறைந்த இந்த ஆலய வழிபாட்டிலே மக்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும். இந்த 18 ஆண்டு காலம் எப்படி வனவாசம் போல இருக்கிறதோ, இந்த 18 நாட்களில் உங்களுடைய வீடும் சரி, இந்த ஊரும் சரி தூய்மையாக இருந்து இந்த இறைவனுடைய பாதங்களை வந்தடைய வேண்டும். உங்களுக்கு இந்த திரௌபதி தாயினுடைய அருள் ஆசி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த இடத்திலே வாய்ப்பு வழங்கியதற்காக ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினர், அதே போல இந்து இளைஞர் மன்றத்தினர், ஆலயத்தினுடைய குருமார், அதே நேரத்தில் மிக முக்கியமாக எங்களுடைய சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினுடைய தலைவர், செயலாளர் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கு அன்பான நன்றிகளை கூறி, இந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களை வரவேற்று இந்த இடத்துக்கான ஒழுங்குபடுத்தல்களை செய்து தரக்கூடிய எங்களுடைய ஒன்றியத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய திரு லக்னமையா உட்பட அனைவருக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் திரௌபதி தாயினுடைய அருளாசி கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனைகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி. வீட்டிலே உள்ள விடயங்களை எங்கள் வாழ்விலும் நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். அந்த வகையிலே கர்ணனுடைய அந்த பாத்திரமானது மகாபாரதத்திலே கர்ணனுடைய அந்த குணாதிசயங்கள், அவனுடைய செயற்பாடுகள் எந்த அளவிற்கு நாங்கள் அந்த வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த பொருளிலே இதுவரை உரையாற்றினார் தம்பி கிலசன் அவர்கள். உண்மையிலே கர்ணனுடைய கொடை என்பது இந்த நடைமுறை வாழ்க்கையிலே அந்த தேவையான நேரத்திலே உடனடியாக கொடுத்து விடுவது. அர்ஜுனர் ஒரு சமயம் கிருஷ்ணனிடம் சொல்லுகின்றார், நண்பரே, என்னுடைய அண்ணன் தர்மரும்
குடையிலே சிறந்தவர் தானே, ஏன் கர்ணனை மட்டும் நீங்கள் குடையில் சிறந்தவன் என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது அர்ஜுனனை கிருஷ்ணர் கூட்டிட்டு போகின்றார். கூட்டிட்டு போய் ஒரு யாகம் வளர்ப்பதற்கு சந்தன கட்டைகள் தேவையாக இருக்கின்றது. அப்போது தர்மரிடம் போய் கேட்கின்றார்கள், நான் யாகம் வளர்ப்பதற்கு எனக்கு சந்தன கட்டைகள் வேண்டும். அப்போது மழை பெய்து கொண்டிருக்கின்றது. அந்த மழையை காரணம் காட்டி தர்மர் சொல்லுகின்றார், இந்த மழைக்குள்ள நான் எப்படி சந்தனக்கட்டைகள் எடுப்பது. அதே கையோடு கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைத்து கொண்டு கர்ணனுடைய இடத்திற்கு போகின்றார். கர்ணனிடம் கேட்கின்றார், நான் யாகம் செய்வதற்கு சந்தனக்கட்டைகள் வேண்டும். அப்போதும் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே கர்ணன் எதையுமே யோசிக்கவில்லை. தன்னுடைய கைக்கோடாரியை எடுத்து அந்த கதவு நிலைகளை உடைத்து கொத்தி சந்தனக்கட்டைகளை கொடுக்கின்றான். உண்மையிலே உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொல்வார்கள். உடனடியாக எதையுமே கொடுத்து விட வேண்டும். அதை மற்றவரிடம் கேட்டுக் கொடுப்பது, யோசித்து விட்டு கொடுப்பது, அதெல்லாம் உடைக்கி அணிகலனாகாது. இன்று பொருளாதார நெருக்கடிகள் மிகுந்த காலத்திலே பசி பட்டினியோடு உழைப்பு இல்லாமல், வருமானம் இல்லாமல், அதே நேரம் அந்த விசேட தேவையுடைய அங்கவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் தங்களுடைய பசி பட்டினியோடு வாழ்வார்கள். அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை கொடுத்து உதவ வேண்டும். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், எதுவுமற்றவர் வாய்ச்சொல்லருவீர் என்று மகாகவி பாரதி சொன்னதன் பொருள் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதையே தம்பி இளசன் அவர்கள் கர்ணனுடைய அந்த கதாபாத்திரத்தோடு இன்றைய ஆலயங்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் பற்றி அவர் உரையாற்றினார். நிச்சயமாக எங்களுடைய சமூகத்துக்கு தேவையான அந்த நல்ல அறிவுள்ள விடயங்களை நாங்கள் இந்த நேரத்திலே ஒரு அரை மணித்தியாலம் உங்களுக்கு மிகவும் இக்கட்டான அந்த எங்களுடைய ஆலயத்தினுடைய சம்பிரதாயம் உங்களுக்கு தெரியும். மகாபாரதம் படிப்பு என்பது மிக முக்கியமானது. அதனிடையே இந்த நேரத்தினுடைய அருமை கருதி அரை மணித்தியாலமாக எங்களுடைய சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டு வருகின்றோம்.